அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். காய் 2. அத்தை வீட்டிற்குள் இனி அடிவெடுத்து வைக்கக்கூடாது என்ற சங்கற்பம் செய்து கொண்டேனே, அது தவிடு பொடியாகும் காலமும் வந்தது. புது வாழ்வின் சுழற்சியிலே உல்லாசமாக மிதக்கப் போகிறோம் என்ற முறுக்கிலே விரைத்து நின்ற காலம் அது. எந்த சின்ன வார்த்தையும் பதம் படாத நெஞ்சை கடித்தது. பதவிலா மனதுக்கு வாழ்வானது பாடம் கற்பிக்கும் தினிசே அலாதிதான். எந்த விஷயத்தில் விரைப்பாக நின்றதோ அதிலேயே பணிந்து போகும்படி சாட்டையடி கொடுத்தாற் போல சம்பவங்களை கொணர்ந்து விட்டு விடுகிறது. வலுவிலேயே அத்தை வீடு செல்லும் நிலைமை எனக்கு வந்தது. இங்கிருந்து காரிலே நேராக ஊட்டிக்கு போவதை விட பெங்களூர் மைசூர் வழியாக போகலாமே, நேர் ரோடு அவ்வளவு சுகமில்லை என்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார் என் கணவர். எனக்கு அப்போதே பகீர் என்றது. மைசூரிலே ஒரு வாரம் தங்கி பார்த்துவிட்டு போகலாம். சுசீலாவுக்கு அத்தை வீடு இருக்கிறது அங்கு. கல்யாணத்தின் போதே வருந்தி வருந்தி அழைத்திருக்கிறாள் என்று பட்டு புன்னகையுடன் அதை ஆமோதித்தாள். வீட்டின் ராணி ஆயிற்றே அவள். அவள் அபிப்பிராயத்துக்கு ஏதாவது வெட்டு வருமா என்ன? லீலா எங்களுடன் வருவதாக தெரியவில்லை. ஏனோ என்று நான் சங்கடப்பட்ட போது என் கணவர், ஏன் லீலா, நீதானே முக்கியமாக வரவேண்டியவள், வரதனுக்கு ஏற்கனவே நீ வரமாட்டாயோ என்ற கவலை போல் இருக்கிறது. லீலாவுக்கும் பரீட்சை முடிந்திருக்கும் என எண்ணுகிறேன் என்று நாசுக்காக கோடி காட்டியிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு ஏமாற்றத்தையா கொடுப்பது என்று கேட்ட பின் தான் அவள் வர இஷ்டப்படாததன் விஷயம் புரிந்தது எனக்கு. முதலாக பங்களாவுக்குள் மணப்பெண்ணாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கலாம். அதை இப்போது கெடுப்பானேன் என்று அவனை கேலி வேறு செய்தார் மைத்துனர். எதிராளியின் மனதை அறியாமல் பரிசாக பேசும் பேச்சு பெரிய பரிசளித்து விட்டதாக சந்தோஷத்துடன் பெருமைப்படுகிறார்கள். ஊரிலே என்னை எல்லோரும் வெறுமே வரவில்லை என்று வயிற்றெரிச்சலை கிளப்பிவிட்ட போது நான் என்ன பாடுபட்டேனோ அதே நிலையில் லீலா துடித்தாள் என்பது எனக்கு மட்டும் புரிந்தது. எங்கள் வருகையை அத்தை, அத்திம்பேர், பாட்டி எல்லோருமே ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்ததாக எனக்கு தோன்றியது. அந்த மேனாமினுக்கு ஆட்டி வைத்து விடுவாள் என்று பட்டுவுக்கு பட்டம் கொடுத்த அத்தை அவளுடன் குழைந்து குழைந்து பழகினதையும் பட்டு இழைந்து இழைந்து உருவாடியதையும் கண்டு நெஞ்சில் ஒன்று நாவில் ஒன்றும் வைத்து பேசுவதை கலையாக பயின்றிருக்கிறார்களோ அவர்கள் என்று கூட நான் பிரமித்து போனேன். ஹேமா அந்த 7-8 மாதங்களில் புது ஆளாக மாறியிருந்தாள். அவள் நடை, உடை, பேச்சு, சிரிப்பு எல்லாவற்றிலும் கல்லூரி மாணவி என்ற முத்திரை இருந்தது. கர்வமும் இடுக்கும் ஏறி இருந்தன. முன்பு சுசி சுசி என்று குழைந்த அவள் இப்போது அவ்வளவாக லட்சியம் கூட பண்ணவில்லை. ஆமாம், ஓரகத்தின் கை குழந்தைக்கு பால் புகட்டுவதும் தூங்க வைப்பதும் பணிவிடை செய்வதுமாக என் புடவையிலும் தலையலங்காரத்திலும் கூட கவனம் செலுத்தாதவளாக சுற்றி சுற்றி வந்த நான் அவள் கண்களுக்கு வேலைக்காரியைப் போல் தென்பட்டிருக்கலாம். பட்டுவின் கை குழந்தையை தூக்கி கொண்டு நான் அலைவதை பார்த்த வெங்கிட்டு கூட, என்ன சுசி, இப்போதே ஒரே அம்மாமியாக ஆகிவிட்டாயே என்றான். தனக்கு சரிசமமான அந்தஸ்துடையவர்கள் என்று அத்தை பட்டுவிடம் புது புது நகைகளையும் புடவைகளையும் பற்றி பேசினாள். தன் வீட்டிலுள்ள சாமான்களையும் பணம் பெற்ற பண்டங்களையும் அவளிடம் காண்பித்து அபிப்பிராயம் கேட்டாள். நான் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்க அவர்கள் வேடிக்கையாக ஊர் சுற்றினார்கள். உற்சாகம் மேலிட்ட அத்தை, இன்னும் 10 நாள் நீங்கள் இருந்துவிட்டு போகலாம், அப்புறம் இந்த பக்கம் எப்போது வரப்போகிறீர்கள் என்று கூட உபசரித்தாள். அப்பப்பா, இந்த பணத்துக்கு இத்தனை மதிப்பா? ஆண்கள் சமூகத்தில் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக எனக்கு படவில்லை. பெண்கள் முக்கால்வாசி நடுத்தரப் பெண்கள். நகையாலும் புடவையாலுமே மதிப்பை அளவிடுகிறார்கள். என்னுடைய அத்தைக்கு பட்டுவிடம் உள்ள மதிப்பு அவளை விட நெருங்கிய சம்பந்தம் உள்ள அம்மாவிடம் இருக்குமா? டாலடிக்கும் வைரமும் சரிகை நெளியும் பட்டும் அவளிடம் ஏது? மஞ்சள் சரட்டுடன் நூல் புடவையுடனும் என் தாய் இந்த வீட்டுக்கு வந்தால் எத்தகைய மரியாதை கிடைக்குமோ? ஏன், அத்தைதான் ஆகட்டும், குழந்தை அப்போதே வந்தாள். ஓரிடமும் பார்க்கவில்லை என்று என்னை அழைக்கவில்லை. பட்டுவை ஒரு நிமிஷம் வீட்டிலே தங்க விடாமல் அழைத்து போவானேன்? ஊமை காயமுற்றிருந்த இருதயத்தில் சுரீரென்று சாட்டையடி குடிப்பது போல அன்று கீழே குளித்துவிட்டு புடவை தோய்த்து கொண்டிருந்த என்னிடம் அத்தை, இந்த புடவையை கட்டிக்கொள்கிறாயா? எங்கே, குப்பையில் போட்டுவிட்டாயோ என்று எண்ணினேன் என்றாள். குழந்தை பெண் தெரியாமல் செய்துவிட்டாள். நாமும் பேசிய முறை தவறுதான், பாவம். இன்னமும் ஓரகத்தின் குழந்தையை வைத்துக்கொண்டு உழல்கிறாளே என்று என்னிடம் அனுதாபம் தோன்றக்கூடாதா? பாட்டிக்கு என்னிடம் தோன்றிய அனுதாபமே விசித்திரமான முறையில் இருந்தது. ஏண்டி பெண்ணே, இந்த கண்ணாடிக்கல் தோட்டை போட்டுக்கொண்டு அவர்களுடன் நடமாடுவது பார்க்க நன்றாக இல்லையே. உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏன் இதெல்லாம் தெரியவில்லை? இல்லை,
அகமுனையாடிடம்தான் கேட்டுத்தான் நல்லதாக தோடு ஒன்று வாங்கிட்டு கொள்ளக்கூடாது? என்னவோ, விடிய விடிய உன் அப்பாவும் சம்பாதிக்கிறான். அக்கா தங்கை என்று பற்றி கொள்வதைத் தவிர காலனா கொடுக்கவில்லை. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான். காது மூக்கு கூட ஒக்கிடாமல் என்று என்னை பார்த்து சகிக்காமல் அழுத்து கொண்டாள். ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கும் செல்வந்தருடைய அருமை பெண் அல்லவா ஹேமா? காதிலே மாட்டியிருந்த தேர்சரம் போன்ற கொப்பும் கொழுக்கட்டை போன்ற மொன்னை மூக்கும் மொட்டை கைகளும் பாட்டிக்கு பார்க்க பெருமையாக இருந்தன. பணக்காரர்கள் என்ற முத்திரையினால் தலையிழக நின்றாலும் அரை நிர்வாணமாக ஆடை அணிந்து கொண்டாலும் நாகரிகமாக பட்டுவிடுகிறது. நான் இருப்பதை கொண்டு அடக்கமாக இருந்தது இல்லாமையை பறையடிக்கும் தோற்றமாகப்பட்டது. பெண்கள் என்னவோ முன்னேறுவதாகவே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த புடவை நகை மனப்பான்மை மட்டும் 18ஆம் நூற்றாண்டு பெண்களிடத்தில் 20ஆம் நூற்றாண்டு பெண்களிடத்திலும் பெரும்பாலும் ஒரே தன்மையாகத்தான் தோன்றுகிறது. காரையாகவும் காசு மாலையாகவும் இருந்தவை வேறு பல உருவங்களாக அவதாரம் எடுத்திருக்கின்றன, அவ்வளவுதான். இல்லாவிட்டால் அத்தைக்கும் எனக்கும் இடையே இத்தனை பெரிய பிளவு தோன்றுவானேன்? என்னிடம் அழகில்லையா, அறிவில்லையா, குணத்திலும் தான் என்ன குறைந்து விட்டேன்? இந்த பட்டுதான் என்னை இப்படி தாழ்வாக நடத்துவாளா? ஹேமா எனக்கு பதிலாக இங்கே வாழ்க்கைப்பட்டிருந்தால் குழந்தை அழுகிறதே, கொஞ்சம் எடுத்து ஹார்லிக்ஸ் கொடுக்கிறாயா என்று பட்டு சொல்ல முடியுமா? அன்று வெற்றிலையை சுவைத்து கொண்டு உல்லாசமாக உட்கார்ந்திருந்த அத்தை பட்டுவிடம், இந்த வருஷம் அநேகமாக எங்கள் ஹேமாவுக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்கும். ஊட்டியில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் இல்லாமலா போகப் போகிறீர்கள் என்றாள். அப்படித்தான் நினைத்து கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் திறந்துவிட்டால் கூட குழந்தைகளை மட்டும் அனுப்பிவிட்டு நான் 4 மாதம் உடம்பை தேற்றி கொண்டு போகலாம் என்று எண்ணியிருக்கிறேன். பெண் படிக்கிறாள் போல் இருக்கிறதே, கல்யாணமும் பண்ணிவிடப் போகிறீர்களாக்கும் என்று பட்டு கேட்டாள். படித்தால் என்ன, உறவுதான் பையன். அவனுக்கு இந்த வருஷம்தான் படிப்பு முடிந்தது. கட்டிவிட்டால் கவலை விட்டது பாருங்கள் என்றாள் அத்தை. உறவிலேயா? யார் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணி முடிக்கும் முன் பட்டு கேட்டுவிட்டாள். நாத்தனார் பிள்ளைதான், இந்த ஊரிலேதான். அவர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தாள். கொஞ்ச நாளாக உடம்பு சரியாக இல்லை. அதனாலேயே அவ்வளவு அவசரம். பையன் பட்டணத்திலே தான் இன்ஜினியரிங் வாசித்தான் என்று அத்தை விளக்கும் வரை எனக்கு மூர்த்தியின் நினைவு வரவே இல்லை. என்னையும் மீறியவளாக, மூர்த்தியா அத்தை? தெரியவில்லையா மன்னி? அன்றொரு நாள் புடவை கொண்டு கொடுத்தாரே, அப்புறம் கூட அடிக்கடி வீட்டுக்கு வருவாரே என்று நான் ஞாபகப்படுத்தினேன். என்றாலும் ஏனோ எனக்கு அப்படி படபடப்பாக இருந்தது. அங்கே லீலாவுக்கு வரதன், இங்கே மூர்த்திக்கு ஹேமாவா? லீலாவுக்கு இந்த செய்தி தெரிந்தால் எத்தனை வேதனையாக இருக்கும். பெண் என்றாலும் அவள் அல்லவா பெண். அவளும் தான் படிப்பிலும் அழகிலும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் குணத்திலும் மேன்மை பெற்றவள். என்னுடன் பழகி இருந்தும் ஹேமா இப்போது முகத்தை திருப்பி கொண்டு போகிறாளே. வெளி தோற்றத்தை விட்டு உண்மையான உள்ளத்தை கண்டு மதிப்பு கொடுக்கும் அவளல்லவா உண்மையில் நாகரிகம் அடைந்தவள். அவளைப் போல மேக்கப் ஆடம்பரமும் உடல் தெரியும் ஆடைகளும் இன்றி அடக்கமாக அவள் கல்லூரிக்கு போய் வரும் அழகு ஒன்றே போதுமே. லீலாவுக்கு இந்த செய்தியை நான் தெரிவிக்க வேண்டாமா? அன்பு இல்லாத அந்த வீட்டில் என்னை மகிழ்விக்கும் ஒரே பிராணி அல்லவா அவள். ஏன், என் தாய் கூட அப்போது அன்பிலிருந்து பிறழ்ந்து விட்டதாக தோன்றியது. அவள் அனுதாப வார்த்தைகளையும் ஆதரவையும் எதிர்பார்த்திருந்த என் மேல் குற்றத்தை அல்லவோ ஏற்றி வைத்து விட்டால், நிதானம் இழந்து விடுவேன் என்று உள் விஷயத்தை அறியாமலேயே மடக்கிவிட்டாளே. அதையும் அறிந்தால் நிச்சயமாக ஊர்ஜினம் செய்து என்னை இன்னும் எப்படியெல்லாம் கோபித்திருப்பாளோ. புதிதாவது ஏதாவது அலங்காரம் செய்து கொண்டால் கண்ணாடியில் கண்டு தனக்குத்தானே அபிப்பிராயம் சொல்வதை காட்டிலும் பிறர் கண்களில் பட்டு அவர்கள் கொடுக்கும் அபிப்பிராயமே உகந்ததாக கருதுகிறோம் அல்லவா? அதுபோலத்தானே உள்ளமும். குழந்தையிலிருந்து வளர்த்து என்னை பெரியவளாக ஆக்கியிருக்கும் என் தாய்க்கு என் மன இயல்புகள் என்னை விட நன்கு தெரிந்திருக்குமோ? அப்படி பார்த்தால் நான் நிதானமின்றி அன்று நடந்து கொண்டு விட்டேன் என்றுதானே ஆகிறது. ஒரு துளி விஷம் ஒரு குடம் அமுதத்தையும் விஷமாக்கிவிட சக்தி வாய்ந்தது போல என்னுடைய ராட்சசத்தன்மை அவருடைய அத்தனை அன்பையும் முறித்து விட்டிருக்குமோ? லீலாவிடமிருந்து எப்படியோ சுற்றி சுற்றி இந்த சஞ்சலத்திற்கே வந்துவிட்டேன். குட்டையை குழப்பி கையை விட்டு தேடினால் இன்னமும் கலங்கி போகுமே ஒழிய தேடும் பொருள் அகப்படாது. என் மனதை நான் கிளறி கிளறி விட்டு கொண்டதன் பலன் இன்னும் அதிகமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தனவே ஒழிய அவர் மனதை ஆழம் பார்க்கும் அளவுகோல் எனக்கு கிடைக்கவில்லை. லீலாவுக்கு என் சஞ்சலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லக்கூடும் என்று ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது. என்றாலும் நானாக எப்படி பச்சையாக நிலவரங்களை உடைப்பேன்? என்னை பற்றி எதுவும் சொல்லக்கல்ல வாயெழாதபடி ஏதோ தடுக்கிறதே. எல்லோரும் அன்று கண்ணாம்பாடி அணைக்கட்டு பார்க்க கிளம்பினார்கள். கொஞ்சம் தயங்கிய பட்டுவை வெகு சுவாதீனமாக அத்தை, அணைக்கட்டு பக்கம் தண்ணீர் காற்று குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளாது. ஏற்கனவே அதற்கு ஜலதோஷம், மூச்சு திணறுகிறது. சுசீலா குழந்தையை வைத்து கொண்டு இருக்கட்டுமே,
நீங்கள் இந்த சமயம் விட்டால் எப்போது வரப்போகிறீர்கள் என்று அவளுக்கு இன்னும் தைரியமூட்டும் வகையில் கூறினாள். எல்லோரும் போய்விட்டார்கள். வெங்கிட்டு ஊரிலேயே இருக்கவில்லை. ஏதோ விளையாட்டு கோஷ்டியுடன் பெங்களூர் சென்றிருந்தான். ஹேமா டென்னிஸ் கிளப்புக்கு கிளம்பிவிட்டாள். பாட்டி கீழே சமையற்கட்டில் சமையற்காரிக்கு உதவியாக இருந்தாள். நான் மட்டும் அழும் குழந்தையை மடியில் விட்டு ஆட்டியவாறு மடியில் உட்கார்ந்திருந்தேன். மாடிப்படியில் அடியோசை கேட்டது. யாரும் இல்லையா என்று கேட்டவாறு மூர்த்தி வந்தான். நீங்களா? வாருங்கள். எப்போது ஊரிலிருந்து வந்தீர்கள்? அங்கு வீட்டிற்கு போயிருந்தீர்களா? அவர்கள் எல்லோரும் சற்று முன்தான் அணைக்கட்டு பார்க்க சென்றார்கள் என்று விசாரித்து நான் அவனை வரவேற்றேன். நான் இன்றுதான் வந்தேன். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று லீலாதான் தெரிவித்தாள். எத்தனை நாட்கள் ஆகின்றன. நீ ஏன் பிருந்தாவனம் பார்க்க போகவில்லை? முன்பேயே நான் இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டையும் ஸ்டேஷனையும் தரிசனம் செய்துவிட்டு போய்விட்டாய் என்று சிரித்த முகத்துடன் கேட்ட மூர்த்தி என்னை உற்று நோக்கினான். அப்போது சௌகரியமில்லை, இப்போது குழந்தை இருக்கிறதே என்று பதிலளித்த எனக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மீறிக்கொண்டு ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டேன். ஆச்சரியம் விழிகளில் நடமிட இவன் என்னை இன்னும் கூர்ந்து கவனித்தான். நான் தலையை தொங்கவிட்டு கொண்டேன். ராமநாதன் வரவில்லை என்று கேட்ட அவன் தொனியில் சந்தேகம் வியப்பு இரண்டும் கலந்திருந்தன. வந்திருக்கிறார் என்று முணுமுணுத்த நான் தலையை ஆட்டினேன். பின் ஏன் உன்னை தனியாக இங்கு விட்டுவிட்டு போனார்? ஓஹோ, கூட்டத்துடன் இல்லாமல் தனியாக போக வேண்டும் என்று குறும்பு சிரிப்புடன் வாக்கியத்தை முடிக்காமலேயே அரைகுறையாக நிறுத்தினான் அவன். என் துயரத்தை நெம்புகோல் போட்டு நெம்பிவிட்டது போல ஆயிற்று. விழி கடையில் நீர் உந்திக்கொண்டு வந்துவிட்டது. குழந்தையை தூளியில் போட்டுவிட்டு அவன் முகத்தை பாராமலே நான் வாராந்தா ஓரமாக போய் நின்று கொண்டேன். மழையில்லாது காய்ந்து கிடக்கும் பயிர் ஒரு சொட்டு நீர் வந்தாலும் விட்டுவிடுமா? யாருமே எனக்கு அனுதாபமாக இருக்கவில்லை என்ற ஏக்கம் நெஞ்சை நிரப்பிக் கொண்டிருந்த போது அவனுடைய அனுதாபம் என்னை இலக்கிவிட்டது. மீண்டும் அவன், என்ன சுசி, முகம் ஏதோ மாதிரி இருக்கிறதே, உடம்பு சுகமில்லையா என்று வினவினான். ஒன்றுமில்லை என்ற என் குரல் எனக்கே தழுதழுத்திருந்தது. அவன் பாராதபடி திரும்பி கண்களில் துளித்திருந்த நீரை துடைத்து கொண்டேன். பதட்டம் தெரிய, என்ன விஷயம் சுசீலா? ஏதோ மனஸ்தாபம் போல என்று முடிக்காமலேயே நாவை கடித்து கொண்டான் மூர்த்தி. நான் அந்த அரை நிமிஷ நெகிழ்ச்சியிலிருந்து சமாளித்து கொண்டு விட்டேன். ஏதும் இல்லை. ஆமாம், நீங்கள் லீலாவை என்று பார்த்தீர்கள்? உங்களுக்கு கல்யாணமாமே என்று சட்டென்று பேச்சை மாற்றினேன். இந்த சமயத்தில் பாட்டி வந்தாள். மூர்த்தியா வந்திருக்கிறாய்? எப்போது ஊரிலிருந்து வந்தாய்? நீ வந்தது தெரியவே இல்லையே. வெகு நேரமாச்சா என்ன என்று விசாரித்தாள். இல்லை, இப்போதுதான் வந்தேன். அவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்று அவன் பதில் கொடுத்தான். குழந்தை தூங்கிறதாடி சுசிலா, கீழே போய் கொஞ்சம் பாலை பார்த்து காய்ச்சிவை என்று எனக்கு உத்தரவிட்டு அவள் தன் பேத்திக்கு கணவனாக வரப்போகும் மூர்த்தியிடம் பேச உட்கார்ந்தாள். சாதாரணமாகத்தான் சொன்னாளாக்கும் என்று அப்போது நினைத்தேன். அவள் எண்ணம் பிறகுதான் தெரிந்தது. ஏண்டி நீ சிறுசு, அவன் வந்தால் அவர்கள் இல்லை என்று பேசாமல் கீழிறங்கி வந்து என்னிடம் தெரிவிப்பாயா? அவனுடன் வாராந்தாவில் நின்று கொண்டு என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது? புக்ககத்துக்கு போயும் இது தெரியவில்லையே இன்னும். அவன் யார், என்ன, இதெல்லாம் நினைப்பில்லையே உனக்கு? என்னவோ உன் அம்மாவும் பெண் வளர்த்து விட்டாள், நீயும் புக்ககம் என்று வந்து விட்டாய் என்று அன்றிரவு என்னை தனிமையில் சமையலறையில் கோபித்து கொண்டாள். பந்தடி மட்டையாக ஒய்யாரமாக வீசிக்கொண்டு தன்னந்தனியே வெளியே போய்விட்டு வந்த ஹேமா சற்றும் கூச்சமோ நாணமோ இன்றி என் கணவரிடமும் மைத்துனரிடமும் கடகடவென்று சிரித்து கொண்டு பேசுவது பாட்டியின் கண்களுக்கு விகற்பமாக படவில்லை. வீட்டிற்குள் என் விதையை நொந்து கொண்டு கிடக்கும் நான் மூர்த்தியிடம் 2 வார்த்தை பேசியது விகற்பமாக பட்டுவிட்டது. பணம் பண்ணும் வித்தைகளில் இதுவும் ஒன்று போலும். காய் 3. மறுநாள் காலை வாசல் தோட்டத்து காம்பவுண்டில் சர துணிகளை பிழிந்து நான் உலர்த்தி கொண்டிருந்தேன். மூர்த்தி சைக்கிளை சாத்திவிட்டு உள்ளே வந்தான். அவர்கள் இதற்குள் எங்கும் போய்விட மாட்டார்கள் என்று வந்தேன். இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்டான். என்னிடம் பாட்டியின் சூடு இன்னும் என் உள்ளத்தில் பச்சையாகவே இருந்தது. எனவே இருக்கிறார்கள் என்ற பாவனையில் தலையை மட்டும் ஆட்டினேன். அவன் உள்ளே சென்றான். சற்றைக்கெல்லாம் அறையில் ஏதோ வேலையாக இருந்த என்னை மூர்த்தி, சுசிலா என்று வந்து கூப்பிட்டான். இது எதடா சங்கடம் என்று எண்ணிக்கொண்ட நான் என்ன என்று கேட்டவாறு திரும்பினேன். என் கணவரும் அருகில் நின்றார். நான் சொல்லவில்லையா நேற்று, இன்று என்ன திட்டம் போட்டிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டு அவன் சிரித்தான். அவரும் நகை முகத்துடன் தான் மௌனம் சாதித்து கொண்டு நின்றார் என்றாலும் முன்பு போல அவர் விஷயில் என் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கவில்லை. அவர் புன்னகையிலே இயற்கையான ஜீவன் இருந்ததாகவே எனக்கு படவில்லை. மூர்த்தியின் கேள்வியில் மகிழ்ச்சி தாங்காமல் அகம் மலர்ந்து விடவில்லை எனக்கு. என்ன திட்டமாம் என்றேன் பல்லை கடித்து கொண்டு.
எங்கள் இருவருக்கும் ஏதோ மனவேற்றுமை இருக்கிறது என்பதை எங்கள் பாவனை அவனுக்கு புலப்படுத்தியே இருக்கும். நான் என்ன செய்வேன்? அகத்தின் நிலையை முற்றும் மறைத்து கொண்டு நடிக்க எனக்கு தெரியவில்லையே. என்னதான் நான் முயன்றாலும் அனுதாபம் கிடைக்கும் சமயங்களில் கட்டுக்கு மீறிய சாயை தெரிவித்து விடுகிறதே முகபாவம். பார்த்தாயா மூர்த்தி, எனக்கு தெரியும் நான் வந்து அழைத்தால் அவள் வரமாட்டாள் என்று. அதனாலேயே அவள் வழியில் குறுக்கிட வேண்டாம் என்று நான் நேற்று பேசாமல் போனேன் என்றார் அவர். இந்த வார்த்தைகளில் எத்தனையோ அர்த்தம் பொதிந்து கிடக்கிறது என்பது எனக்குத்தானே புரியும். நீங்கள் கூப்பிட்டீர்கள், நான் வரவில்லை. எப்படியும் குழந்தையை பார்த்து கொள்ள ஒருவர் இருக்க வேண்டும். மன்னிக்கு அப்புறம் எப்போது சமயம் வாய்க்குமோ. எனக்கு அப்படியா? நாளைக்கு ஹேமாவுக்கு கல்யாணம் என்றால் வருவேன். பிரேமையும் இருக்கிறது, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்றுதான் விட்டு கொடுத்தேன் என்று மனத்தாங்கள் எதுவும் இல்லாதவள் போல நான் சாதாரணமாக பதிலளித்தேன். என்றாலும் அவர் வார்த்தைகள் எனக்கு உள்ளர்த்தத்தை அறிவுறுத்தியதைப் போல அவருக்கு சுரீர் என்று அவருடைய மதனி என்னை பாவிக்கும் விதத்தை அறிவுறுத்தி இருக்க வேண்டும். நாங்கள் ஏதோ குட்டி சண்டை போட்டுக்கொண்டு முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறோம் என்று மூர்த்தி நினைத்திருக்கிறான். எங்கள் மனத்தாங்களை தீர்த்து சமாதானம் செய்து வைக்கும் பெருமை முகத்தில் கோப்பளிக்க அவன், என்ன சுசிலா, அதற்குள்ளே நீ இப்படி பிரமாதமாக சண்டை போடுகிறாய் அவரிடம் என்று என்னை நோக்கி கேட்டுவிட்டு, அவரிடம் போனால் போகட்டும், இன்று பகல் கிளம்பி நீங்கள் மட்டும் சுசியை அழைத்து கொண்டு ஊரை ஒரு சுற்றி காட்டுங்கள், அப்புறம் அணைக்கட்டுக்கும் போக நேரம் இருக்கும் என்றான். ஏதிலும் பட்டுக்கொள்ளாதவர் போல, எனக்கு என்ன, நான் எப்போதும் ரெடிதான் என்று ஒப்புக்கொண்டார் அவர். மூர்த்தியிடம் நான், நீங்களும் வருவீர்கள் அல்லவா என்றேன். ஏதோ யோசியாமல் கேட்டேன், அவ்வளவுதான். வெகு அழகுதான், காசிக்கு போயும் கர்மம் விடவில்லை என்பது போல அவர் குறைபட்டு கொள்ள வேண்டுமா? நேற்றே தனியாக போக வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு பேசாமல் இருந்திருக்கிறார். நான் எதற்கு என்று கபடமற்ற குழந்தை போல அவன் நகைத்தான். நீ வந்தால்தான் பொழுதுபோக்கு இன்னும் ரசனையாக இருக்கும். நீயும் வாப்பா, சுணங்கி விடாதே, ஹேமாவையும் கூப்பிட்டு விடுகிறேன் என்று அர்த்த புஷ்டியுடன் அவளை பார்த்து புன்னகை செய்தார். மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியனைப் போல ஒரு வினாடியில் ஒளி குன்றிய அவனை நான் கவனித்து கொண்டிருக்கையிலேயே அங்கு ஹேமா வந்தாள். என்ன, மூவரும் இங்கே தனியாக ரகசிய கூட்டம் நடத்துகிறீர்கள், நானும் பங்கு கொள்ளலாமா என்று கேட்டவாறு நின்றாள். பங்கு கொள்ளலாமா என்றா கேட்கிறாய்? உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தோம் என்று என் கணவர் முடிக்கும் முன் அவள், ஓஹோ, தனிமையில் என் மண்டையை போட்டு உருட்டி கொண்டிருந்தீர்களாக்கும். இந்த மூர்த்திக்கு எல்லோரிடமும் என் மண்டையை போட்டு உருட்டாமல் பொழுதே போகாது. என்னை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று நாளைக்கு கணவனாக வரப்போக்கும் அவனை அவள் பழுச்சண்டைக்கு இழுத்தாள். பார்த்தீர்களா, நான் பாட்டுக்கு தெய்வமே என்று கிடைக்கிறேன். என்னை குற்றம் சொல்வதை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு பேசத் தெரியாது என்றான் மூர்த்தி. அடடா, இப்போதே நீங்கள் உப்புக்கு உதவாததற்கெல்லாம் சவுளசண்டை போடுகிறீர்களே என்று கடகடவென்று ஒலிக்க நகைத்த என் கணவர், என்ன ஹேமா, இன்று பிருந்தாவனம் போகலாமா? நீ இல்லாமல் மூர்த்தி வரமாட்டானாம் என்று அழைத்தார். ஐயையோ, என்னால் இன்று பிருந்தாவனத்துக்கு வர முடியாது, கோகுலத்துக்கும் வர முடியாது. டென்னிஸ் மேட்ச் இன்று, செமிஃபைனல்ஸ், நான் ஆட வேண்டும் என்று நாசுக்காக தோலை அசக்கிய ஹேமாவின் சாட்டின் சோழிக்கு மேல் பட்டும் படாமலும் நின்றிருந்த நைலான் புடவை தோல் பட்டையை விட்டு நழுவியது. போக வேண்டும் நான், பத்மினி காத்து கொண்டிருப்பாள் என்று உடலை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு அவள் டக் டக் என்று பாதரட்சை ஒலிக்க மச்சுப்படியில் இறங்கிச் சென்றாள். மூர்த்தி பேசவே இல்லை. முகம் கருக்க ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவனைப் போல நின்றான். அவன் தோலை பிடித்து அவர் குலுக்கினார். என்னப்பா, ஒரே அடியாக இந்த உலகத்து சிந்தனையை விட்டே ஓடிப்பாய் விட்டாயே, அவள் வராமல் எங்களுடன் வரமாட்டாயாக்கும் என்றார் சிரித்து கொண்டே. அவன் சமாளித்து கொண்டவனாக, உங்களுக்கு ஏதும் இடைஞ்சலில்லை என்றால் வருகிறேன் என்றான். பட்டு, அத்தை, பாட்டி எல்லோரும் பிரமித்து நிற்கும்படி நான் அவருடன் காரில் ஏறிக்கொண்டேன். பின்புற ஆசனத்தில் மூர்த்தி அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு கட்டிடத்தையும் அது இன்னது இது என்னது என்று சொல்லிக்கொண்டே வந்தான். முதலாக அவர் அருகில் அமர்ந்து கொண்டு அழகு வாய்ந்த அவ்வூரின் விசாலமான வீதிகளில் உல்லாச பவனி வரும் எனக்கு ஏனோ மனம் விம்மவில்லை. வாழ்வின் முதற்படியில் காலை எடுத்து வைக்கும் போது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஏமாற்றங்கள் நிகழ்ந்திராமல் போனால் அப்போது எனக்கு மேகமண்டலத்திலே சஞ்சரிப்பதைப் போலல்லவா இன்பம் கொடுக்கும். இப்போதோ அவர் உள்ளத்தை வலிவில் சென்று இடித்து பார்க்க எனக்கு பயமாக இருந்தது. கற்பாறை கொண்டு மூடப்பெற்றிருக்கும் இருள் குகையாக இருந்தால் நான் இடித்தும் என்ன பயன்? வீணாக இருதயம் வலிக்கும். இருளை கண்டு இன்னும் துயருண்டாகும். அதற்கு இந்த ஊசலாடும் நிலைமையே மேலானதல்லவா? அவர் என்னுடன் தனிமையை இன்னும் விழைந்து விரும்பவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறதே. அம்மாவின் அபிப்பிராயத்தை ஒட்டி நானே ஆத்திரப்பட்டு தவறு செய்தேன் என்று அவர் நினைக்கிறாரா? என்னை மன்னித்து விடுங்கள், அறியாமல் தவறு செய்துவிட்டேன் என்று அவர் காலில் போய் நான்
விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இதற்கு என் பெண்மை இடம் கொடுக்க மறுத்தது. ஆண்மைக்கு அத்தனை அகம்பாவமும் அழுத்தமும் இருக்குமானால் நான் எவ்விதத்திலும் நடந்து கொண்டது சரியே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது வீணேயின் சரணாகதி அடைய வேண்டும்? என் சுதந்திரத்திலும் சக சௌகரியங்களிலும் சற்றும் அக்கறை கொள்ளாத அவரிடம் நான் உணர்ச்சி வசப்பட்டு சரணாகதி அடைந்து விட்டேனானால் இன்னமும் அவர் ஆணவத்திற்கு உரம் கண்டுவிடும் அன்றோ? அவர் கைப்பொம்மையாக ஆகும் அந்த நிலைமைக்கு நான் சற்றும் இடம் கொடுக்கக்கூடாது. வெளியே என் பார்வையை செலுத்தினேன். அணைக்கட்டின் வாயிலில் கொணர்ந்து வண்டியை நிறுத்திய அவர், உள்ளே நடந்து செல்லலாமா அல்லது காரிலேயே போய்விடலாமா என்று கேட்டார். நடக்கலாமே, என்ன சுசிலா, காரிலே போவது எனக்கு அவ்வளவு சுகமாக தோன்றவில்லை என்றான் மூர்த்தி. ஓ, நடக்கலாம் என்று கூறியவாறு நான் இறங்கினேன். மூவரும் அணைக்கட்டின் மீது நடந்தோம். அளவு கடந்த ஆர்வத்துடன் தன் நாயகனை சேர விழைந்து ஓடிவரும் நங்கை காவேரியை மனித சக்தியில் மழையின் பலமும் சேர்ந்து குறுக்கே மறித்து தடுத்தன. ஆத்திரம் தாளாத அணங்கு ஒருபுறம் அகம் விம்ம, முகம் துடிக்க வானத்தையும் வையத்தையும் ஒன்று சேர்த்து விடுபவள் போல விரிந்து பறந்து நின்றாள். என்னை விட்டு பேசிக்கொண்டே வெகு தூரம் சென்றுவிட்ட மூர்த்தியும் என் கணவரும் திரும்பி பார்த்திருக்கிறார்கள். சுசிலா, சுசிலா என்று அவர்கள் கத்தியது எனக்கு காதில் விழவில்லை. அவர் திரும்பி அருகில் வந்து கல்லோடு கல்லாக சாய்ந்து நின்ற என்னை, என்ன சுசிலா, இங்கேயே நின்றுவிட்டாய், பிருந்தாவனம் பார்க்க வேண்டாமா என்று அழைத்த பிறகு நான் சுய உணர்வு பெற்றேன். படிகளின் வழியாக அணைக்கும் கீழே இறங்கிய போது உண்மையாகவே எனக்கு பூ உலகை விட்டு எங்கோ வந்துவிட்டதாக தோன்றியது. கண்களை பறிக்கும் வர்ண விளக்குகளின் ஒளியிலே காவேரி எப்படியெல்லாம் திகழ்ந்தாள்! ஒரு புறத்திலே தோகை மயிலைப் போல சிவப்பும் நீளமாக ஒளிவிட்டு கொண்டு ஆடினாள். இன்னொரு புறத்திலே அன்னமென நடந்து சென்றாள். மற்றொரு புறத்தில் பட்டாடைகளைப் போன்று குழுவிருக்கும் அரசியென திகழ்ந்தாள். பிறிதொரு பக்கம் சலசலவென்று இனிய சங்கீதம் பாடி மக்களை மகிழ்வித்தாள். பல வண்ண பூக்கள் நிறைந்த சோலையிலே ஒளிப்பிழம்புக்கு முன் தோழிமார்கள் சிலரை சேர்த்து கொண்டு ஆடி கழித்தார்கள். அவள் ஆடும் இடத்திலே எனக்கும் இவ்வுலகின் இன்னல்களெல்லாம் மறந்து ஆட ஆசை உண்டாயிற்று. அவள் நடைபயலும் இடத்திலே அந்த அழகையே பார்த்து கொண்டு ஆயுள் முழுவதும் கழித்து விடலாம் என தோன்றியது. வண்ண மலர்ச்சோலையிலே அவள் தோழிகளுடன் கூடி கழிப்பதைக் கண்டதும் நானும் ஒரு நீரூற்றாகி அவள் தோழிமார்களில் ஒருத்தியாக விடமாட்டானோ என்று மனம் துடித்தது. அவள் கொலு வீற்றிருக்கும் போது சாமரம் வீசும் பனிப்பெண் போல திகழும் நீரூற்றாக இருக்கும் பாக்கியமாவது எனக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று ஏக்கம் உண்டாயிற்று. வாய்வோயாமல் எதையெதையோ அவரிடம் விலக்கி கொண்டு வந்த மூர்த்தியாகட்டும் அவராகட்டும் என்னை கவனிக்கவே இல்லை. கொழு மண்டபம் போல மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மண்டபத்தண்டை வந்த பின்தான் அவர்களும் என்னை கவனித்தார்கள். நானும் இரண்டாம் முறையாக என் நினைவுக்கு வந்தேன். என்ன இது, நான் பாட்டுக்கு வளவள என்று பேசிக்கொண்டே வந்திருக்கிறேன், உங்களை மறந்து. என்ன சுசிலா, இவன் ஏதடா இது சலசலவென்று குறுக்கிட்டு விட்டான் என்று சபித்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டான் மூர்த்தி. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இங்கு வந்ததுமே எனக்கு பூலோகத்திலிருந்து வேறு எங்கோ தவறி வந்து விழுந்து விட்டதைப் போல பிரமை தட்டிவிட்டது. பேச்சே எழாமல் சக்தியை நாக்கு இழந்து விட்டது என்றேன் பரவசமாக. நல்ல வேளை ஊமையாகி விடவில்லையே. எங்கே இந்த மண்டபத்தில் கொஞ்சம் சிரித்து கொண்டு நில்லுங்கள் என்று கூறிய மூர்த்தி தோளில் மாட்டியிருந்த கேமராவை எடுத்தான். அவர் நின்றார். நானும் பக்கத்தில் போய் நின்றேன். இன்னும் கொஞ்சம் நெருங்கி, நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் சுசிலா, தலை நிமித்துக்கொள், சாய்க்காதே, கொஞ்சம் புன்னகை என்றெல்லாம் அவன் சொன்னபோது புது மணப்பெண்ணைப் போல எனக்கு வெட்கமாக இருந்தது. அவர் அருகில் நெருங்கி நெருங்கி அவருடைய கோட் என் புடவையுடன் உராய்ந்து விட்டது. நான் அணையிட்டு தடுத்திருந்த மன நெகிழ்ச்சி கட்டுக்காவலை உடைத்து கொண்டு மூறிவிடும் போல கொப்படித்தது. வலிமை பொருந்திய அவருடைய கரங்களின் அணைப்பிலே அடங்கி சிறு குழந்தை போல அவருடைய நெஞ்சிலே தஞ்சம் புகை என்னுள் தாபம் கிளம்பியது. இந்த வேளையில் மூர்த்தி சிரித்த முகம் கொஞ்சம் என்று உத்தரவிட்ட போது நான் சிரித்தேனா அழுதேனா என்று கூட எனக்கு புரியவில்லை. ஒரு வழியாக படம் பிடித்தானது மூர்த்தி, நீங்கள் இங்கேயே சற்று இருங்கள், நான் போய் ஹோட்டலில் சாப்பிட ஏதாவது வாங்கி வருகிறேன், இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றான். அதற்குள் அவர், வேண்டாம், இங்கே நீ சுசிலாவுடன் பேசிக்கொண்டிரு, நான் போய் வாங்கி கொண்டு வெளியே போய் அப்படியே காரையும் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறி அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமலேயே நடந்தார். அசந்து போனவன் போல மூர்த்தி எங்கள் இருவரையும் மாறி மாறி நோக்கினான். நானோ அவன் பார்வைக்கு அகப்படாமல் கீழே தரையை வருடி கொண்டிருந்தேன். ஆம், அவருக்கு என்னுடன் தனிமையில் இருக்க பிடிக்கவில்லை. அதற்காகவே பயந்து கொண்டு திரும்பி பாராமல் ஓடுகிறார். என் நெஞ்சம் வெடித்து விடும் போல இருந்தது.
உண்மையில் அவர் மட்டும் அன்று அந்த பொழுதிலே என்னுடன் தனிமையில் இருந்திருந்தாரானால் அவர் காலடியில் விழுந்து நான் கதறியிருப்பேன். என் ஆராய்ச்சிகளை எல்லாம் ஒரு புறமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு நான் செய்த பிழையை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் பெருக்கி இருப்பேன். மூர்த்தி தான் போவதாக சொன்னபோது அந்த நிமிஷத்துடன் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளாத மௌன வாழ்வின் முடிவு சமீபித்து விட்டது என்றே எண்ணினேன். என் நெகிழ்ந்த நெஞ்சுக்கு அவர் மட்டும் அப்போது சற்று வழிவிட்டிருந்தாரானால் அது மெழுகென உருகி ஓடியிருக்கும். அவர் அவ்விதம் செய்யவில்லை. தனிமை தம்மை உணர்ச்சிகளுக்கு ஆளாக்கிவிடக்கூடும், கல்மனதை கரைத்துவிடக்கூடும் என்று ஏகாந்தத்தின் இலக்குக்கு அகப்படாமல் ஓடுகிறார். ஏன் அப்படி ஓட வேண்டும்? மனிதர்கள் குற்றம் செய்வதில்லையா? அவரை விட நான் எவ்வளவோ சிறியவள், அனுபவம் முதிராதவள். தவறு என்னிடம் இருந்தாலும் அவர் உள்ளத்தில் காதல் நிரம்பி இருக்குமானால் மன்னித்து விட மாட்டாரா? மூர்த்தியின் தூண்டுதலுக்காக என்னை அழைத்து வந்திருக்கிறார். சுசி என்ற மூர்த்தியின் குரல் என்னை உலுக்கியது. நிமிர்ந்தேன். எங்கே பார்த்தாலும் ஜகஜோதியான ஒளிமயம். சோவென்று நீரின் சப்தம். எல்லாம் இந்திரலோகம் போன்ற இடத்தில் இருக்கிறோம். எதிரே மூர்த்தி கூப்பிடுகிறான் என்று எனக்கு நினைப்பூட்டின. என்ன சுசிலா இது? ராமநாதனுக்கும் உனக்கும் ஏதோ விளையாட்டு சண்டைதான் என்று நினைத்தேனே. எனக்கு இப்போது மிகுந்த கஷ்டமாக அல்லவா இருக்கிறது. நீ பாட்டுக்கு பேசாமல் என்று இருக்கிறாய். அவரோ நான் வித்தியாசமாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று ஏதோ அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு எனக்காக உன்னிடம் பேசுகிற தோரணையில் பாவனை செய்கிறார். என்ன விஷயம் சுசிலா? நேற்று உன்னை விட்டு அவர் இங்கு வந்திருக்கிறார் என்று அறிந்த போதே எனக்கு ஏதோ போல இருந்தது. ஏதோ தம்பதிகளுக்குள் மனஸ்தாபம் என்று தமாஷ் செய்கிற மாதிரியில் நான் இன்று இங்கு வர தூண்டினேன். ஆனால் நான் நினைத்தது போல படவில்லையே என்று அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுவிட்டான். அவனே வெகுளியான சுபாவம் படைத்தவனாயிற்றே. மனதில் பட்டதை அப்படியே ஒளிவு மறைவின்றி என்னிடம் கேட்டுவிட்டான். ஆனால் எங்கள் விஷயத்தில் அவனுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? பெரிய மனஸ்தாபமாக இருந்தால்தான் நமக்கு என்ன என்று லேசாக கவனிக்காமல் இருந்து விடலாமே. கண்களில் நீரை கக்கி விடாதபடி உணர்ச்சியை விழுங்கிக் கொண்டேன். என்ன பதில் சொல்வது அவனுக்கு? வயசுக்கு வந்த ஆண் பிள்ளை அவன். யாருமே எங்களை சிரத்தை கொண்டு கவனிக்காத சூழ்நிலை. ஏன் இப்படி அவர் எங்களை விட்டு விட்டு போக வேண்டும்? மனைவியிடம் சந்தேகம் கொள்ளும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அல்ல என்று அவனுக்கு பெருமையாக தெரிவிக்கவா? என் மௌனத்தைக் கண்டு மூர்த்தி என் எண்ணங்களை அறிந்து கொண்டு விட்டான் போலும். மீண்டும் அவன், நான் விஷமமாக கேட்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன்னை நான் மஞ்சு போல எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சுசி. முதலாக உன்னை பார்த்தபோதே எனக்கு என்னவோ தனியாக உன் மீது அப்படி ஒரு அபிமானம் தோன்றிவிட்டது. அதுவும் மஞ்சு இறந்த பிறகு. நீதான் அவள் என்றே நான் எண்ணியிருக்கிறேன். உங்கள் விவகாரங்களில் நான் தலையிடுவது தவறு என்று உனக்கு தோன்றலாம் என்று கூறிய போது தொண்டை கரகரத்தது அவனுக்கு. நான் எப்போது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வாடிய முகத்துடன் நீ சமையலறைக்குள் இருந்து வரும் காட்சியைத்தான் காண்பேன். மனதுக்குள் நீ ஏதோ கஷ்டப்படுகிறாய் என்று நேற்று அறிந்தபோது எனக்கு திடுக்கென்றது. சுசி, உன்னை நான் முதலாக ஊருக்கு அழைத்து போன போது பார்த்ததற்கும் இப்போதைய தோற்றத்திற்கும் எத்தனையோ மாறுதல் காண்கிறேன். ராமநாதன் உன்னிடம் அன்பாகத்தானே இருக்கிறார் என்று நேரான கேள்வியில் வந்தவன் முடித்தான். நமக்கும் இப்படி ஒரு மூத்த சகோதரன் இருந்தால் என்று ஏங்கியிருந்த எனக்கு அப்போதே அண்ணா என்று கதற வேண்டும் போல இருந்தது. ஆனால் ஏனோ சிரமப்பட்டு அடக்கி கொண்டேன். என்னதான் அன்பு மனத்துடன் ஆதரவு காட்டினாலும் என் கணவருக்கும் எனக்கும் இடையே இருந்த மனஸ்தாபங்களை லீலாவிடம் தெரிவிக்கவே கூசிய நான் அவனிடம் தெரிவிக்க முடியுமா? அவர் என்னிடம் அன்பாக இருக்கவில்லை என்று அவனிடம் நேரடியாக கூற முடியாமல் என்னுள் ஏதோ ஒன்று தடுத்தது. எப்படியோ மனதை கல்லாக்கி கொண்டேன். எல்லாவற்றையும் மீறிக்கொண்டு சிரித்தேன். சமயங்களில் நடிப்பு கலை மிகவும் தேவையாக இருக்கிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. எதையோ நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், உங்களுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணமாமே. நேற்று நான் கேட்க வாயெடுத்தேன். பாட்டி வந்து விட்டாள் என்று பேச்சை சமத்காரமாக அவன் பக்கம் திருப்பினேன். நிஜம்தானா சுசிலா என்று அவன் கேட்டான். நான் இன்னும் சத்தமாக ஒலிக்கும்படி நகைத்தேன். என்ன நிஜம்தானா? அதை நான் அல்லவா கேட்க வேண்டும்? எனக்கு ஒரு அண்ணா இல்லையே என்று எப்போதும் ஒரு குறைவுண்டு. அது தீர்ந்ததும் இப்போது எனக்கு சந்தோஷம் கிட்டவில்லை. ஏன் தெரியுமா? அவன் வாய் திறக்கவில்லை. நான் மீண்டும் எனக்கு உள்ள இன்னொரு ஆசை, காதல் மனம் பார்க்க வேண்டும் என்பது. அதுவும் எனக்கு தெரிந்த காதல்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசை வேறு பாழாகும் போல இருப்பதால் எனக்கு இப்போது எதுவுமே பிடிக்கவில்லை என்றேன். ஐயோ, நீ மஞ்சுவை போலவே பேசுகிறாய் சுசி. அவள் இப்படித்தான் அடிக்கடி சொல்லுவாள் என்று அவன் நெகிழ்ந்த குரலில் கூறிய போது எனக்கு ஏன் அவ்விதம் பேசினோம் என்று இருந்தது. பாவம், பழைய நினைவுகளில் அவனுக்கு கண்களில் நீர் கூட துளிர்த்து விட்டது. கடைசி முறையாக கூட அவள் இப்படித்தான் என்னை கேலி செய்தாள். உன் புடவைகளை என் பெட்டியில் பார்த்துவிட்டு வரப்போகும் அன்னிக்கு வாங்கியிருக்கிறாயா அண்ணா? சிவப்பாக இருந்தால் செலக்ஷன் முதல் தரம். எனக்கு வெகு நாட்களாக ஆசை அண்ணா. ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் நானும் உதவி செய்யட்டுமா?
எனக்கு அவள் யார் என்று சொல்ல மாட்டாயா என்றெல்லாம் கூறிய அவள், இப்போது இல்லையே, இருந்தால் தோண்டி துளைத்து என்னிடமிருந்து விஷயத்தை அறிந்து கொண்டு அப்பா அம்மாவிடம் நானாச்சு என்று வரிந்து கட்டி கொண்டு சண்டையிட கிளம்பி விடுவாளே என்று அவன் நெடுமூச்செறிந்தான். என் மனம் கூட இலகிவிட்டது. அவன் வருத்தத்தை இன்னும் ஏதாவது பேசி கிளப்ப வேண்டாம் என்று நான் கவனத்தை எதிரேயுள்ள நீரூற்றுகளில் செலுத்தினேன். அப்போது அங்கே ஒரு காட்சியை கண்டேன். 2 பெண்களும் 2 ஆடவர்களும் படியேறி மண்டபத்துக்குள் வந்தார்கள். அதில் ஒரு ஜோடி காதலர்களோ தம்பதிகளோ தெரியவில்லை. சற்றும் நாணமோ கூச்சமோ இன்றி அவனும் அவளும் இடைகளில் கை கொடுத்து கொண்டு உல்லாசமாக நடந்து வந்தனர். பெண்கள் இருவரும் சாயலில் சகோதரிகள் என்று தெரிந்தது. சற்றும் லஜ்ஜையின்றி அவர்கள் இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் உடம்பெல்லாம் தெரியும்படி இருந்தன. அடக்கத்துக்கும் மரியாதைக்கும் அழகுக்கும் பேர் போன நம் பாரத பெண்கள் இப்படி உடைகள் அணியும் காலமும் வந்துவிட்டதே என்று குன்றிப்போன எனக்கு அவர்களை பார்க்க கூட வெட்கமாக இருந்தது. தனியாக தென்பட்ட ஆடவன் அவர்களை விதவிதமான கோணங்களில் நிறுத்தி வைத்து படம் பிடித்தான். என் கவனத்தை அவர்களிடமிருந்து நான் திருப்பிய போது மூர்த்தியும் அவர்களை கவனித்திருக்கிறான் போல இருக்கிறது. ஹேமாவும் வர வர இந்த பாணியில்தான் உடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள் என்று அருவருப்புடன் முணுமுணுத்தான். வெகு நேரமாகிவிட்டதோ என்று கேட்டவாறே கையில் உணவுப் பொட்டலங்குடன் என் கணவர் படியேறி வந்தார். பட்டப்பகல் போன்ற வெளிச்சத்தில் அவரை கண்டுவிட்ட தனியான அந்த ஆடவன் ஹலோ என்று விழித்துக்கொண்டே அவரை நோக்கி வந்தான். ஓ அடடா, சற்றும் எதிர்பாராத சந்திப்பாக இருக்கிறதே, எங்கே இப்படி என்று முகம் மலர அவர் அவன் கையை பிடித்து குலுக்கினார். இவர்கள் பம்பாயிலிருந்து நம் பக்கத்து பங்களாவுக்கு சீசனுக்கு வந்திருந்தார்கள். நேற்று தான் இங்கு வந்தோம். நீங்கள் நேராக அங்கே வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆட்களிடம் கூட சொல்லிவிட்டு வந்தேன். இங்கே எப்போது வந்தீர்கள்? உன் மனைவி வந்திருக்கிறாளா என்று அவன் விசாரித்தான். நாங்கள் வந்து 1 வாரம் ஆகிறது. நாளைக்கு அங்கே புறப்படலாம் என்று திட்டமிருக்கிறோம். இதோ என் சுசீலா என்று என்னை காட்டி புன்னகை செய்த அவர் சற்று தயங்கி இவர் அவளுக்கு கசின் மிஸ்டர் மூர்த்தி என்று அவனையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். சந்தேகத்துடன் நான் அவனை பார்க்கையிலேயே அவன் என்னை ஏற இறங்க நோக்கிவிட்டு ஓஹோ, ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்று புன்னகை செய்தான். உடனே நினைவு வந்தவர் போல மூர்த்தியிடம் என் கணவர், மூர்த்தி, இவர்தான் மிஸ்டர் வரதன், லீலாவை கைப்பிடிக்க காத்திருக்கும் வரதன் என்று சற்று அழுத்தமாகவே கூறி நகைத்தார்.